Daily. Taste the Daily. திருவள்ளூர் அடுத்த அதிக்கத்தூரில் உள்ள நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் கஞ்சா போதை ஆசாமிகளின் அட்டகாசத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக பாதுகாப்பு வழங்க எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கஞ்சா போதையில் சுற்றித் திரியும் நபர்கள் பெண்கள் சிறுமிகள் அவ்வழியாக செல்லும் போது கேலி கிண்டல் செய்வது, கையை பிடித்து இழுப்பது போன்ற அராஜக செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இதனால் நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி போலீஸ் ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும் எனவும் கஞ்சா போதை ஆசாமிகளை கட்டுப்படுத்தவும் மனு அளிக்கப்பட்டுள்ளது. 4 ஆண்டு கால ஆட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறிதும் பாதுகாப்பில்லாத நிலையை உருவாக்கிவிட்டு தனக்குத்தானே அப்பா என பட்டம் சூட்டிக்கொள்ள ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என பெண்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த 27 வயது நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். வெண்ணியூரில் கோயில் திருவிழா நடந்து அதிகாலை 2 மணியளவில் வீடு திரும்பிய 10 மற்றும் 7 வயது சிறுமிகளை சுரேஷ் என்ற கட்டிட தொழிலாளி பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக தெரிகிறது. இதுகுறித்து சிறுமிகள் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சுரேஷ் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களை அச்சப்பட வைத்துள்ளது.